மார்கழி 11ஆம் நாள். இன்னைக்கு ஆண்டாள் ஒரு கம்பீரமான ஆயர்குலப் பெண்ணை எழுப்பப் போறா. அவங்க குடும்பம் எவ்வளவு பெரியது தெரியுமா? கற்று கறவை கணங்கள் பலக் கறந்து, கன்று போட்ட பசுக்கள், இளம் பசுக்கள்னு கூட்டங் கூட்டமா பசுக்கள் கிட்ட லாவகமா பால் கறக்கறதுல உங்க குடும்பம் கில்லாரி. செற்றார் திரள் அழியச் சென்று செருச் செய்யும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு ஆண்கள் எல்லாரும் பெரிய வீரர்கள். பகைவர்கள் இடத்துக்கே போய் அவங்களோட பலத்த அழிக்கக் கூடியவங்க. இப்படிப்பட்ட குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, கரும்புள்ளி செம்புள்ளி இல்லாத கௌரவம் மிக்க ஆயர்குலத்துல பிறந்த தங்கமான கொடி போன்ற பெண்ணே. புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய். பாம்பு படம் எடுத்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படிப்பட்ட இடையையும் காட்டு மயிலோட சாயலையும் கொண்டவளே, சீக்கிரம் வெளியவா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. உன் சொந்தக்காரங்களும் தோழிகளும் உன் வீட்டு வாசல்ல வந்துட்டாங்க. உன்னோட முற்றத்துல நின்னு கார்மேக வண்ணனான கண்ணனோட பேர நாங்க சத்தமா பாடிக்கிட்டு இருக்கோம். சிற்றாதே, பேசாதே, செல்லப் பெண்டாட்டி, நீ எற்றுக் குறங்கும் பொருளேலோர் எம் பாவாய். இவ்வளவு செல்வம் கொண்ட பெண்ணே, நாங்க இவ்வளவு சத்தம் போட்டும் நீ ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம, ஒரு வார்த்தை கூட பேசாம இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. இந்த தூக்கம் எதுக்காக? இதுல என்ன அர்த்தம் இருக்கு? சீக்கிரம் எழுந்து வான்னு ஆண்டாள் உரிமையோட கூப்பிடுறா. இறைவன் நாமம் உன் வீட்டு முற்றத்துல ஒலிக்கும்போது அதைவிட வேற என்ன பெரிய வேலை இருக்க போகுது? அந்த பேரின்பத்த அனுபவிக்க சீக்கிரம் வான்னு ஆண்டாள் முடிக்கிறா. வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, செற்றார் திரள் அழியச் சென்று, செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. புற்றரவல்குல் புனமயிலே போதராய். சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடச். சிற்றாதே, பேசாதே, செல்லப் பெண்டாட்டி, நீ எற்றுக் குறங்கும் பொருளேலோர் எம் பாவாய். நாளைக்கு 12வது பாசுரம். பனி பெய்யும் அதிகாலையில நனைஞ்சு நிக்கிற ஒரு தோழிய எழுப்ப போறோம். மிஸ் பண்ணாம பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மந்திரம் போல் கேட்போ, தினமொரு கதை சொல்லி திருப்பாவை தேன் குடிப்போம். நாராயண நாமம் சொல்லி நலங்கள் யாவும் பெறுவோம். சிறுவிழி துயிலெழு சிந்தனை அவனிடம் பறை தரும் பரமன் அவன் பதம் பணிந்து போற்றுவோம். இது பரம் தத்துவம், பக்தி சொல்லும் சத்தியம். தினமும் இணைந்திடுங்கள். ஜெய் ஸ்ரீ